ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரெட்டை வச்சு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு நல்ல சாஃப்டான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி. அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கொருக்கா திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. பிரெட் துண்டுகளுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் கலவை, இனிப்பு கலவை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் ஆடை இருக்கு இல்லையா, அதை வந்து 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆடை எடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவலாக 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கலாம். பால் ஆடை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பால் பவுடர் எடுக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் கோவா வச்சு கூட ட்ரை பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் நட்ஸ் பவுடர், பாதாம் முந்திரி நட்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் முந்திரியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு கலவை இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் பிரெட் துண்டுகளுக்கு நடுவில் வைக்கும்போது அந்த ஸ்டஃப் வந்து வலிஞ்சு வராமல் அப்படியே பிரெட்டுக்குள்ளேயே இருக்கும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு எந்த கப்பில் சர்க்கரை மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியும் மெஷர் பண்ணி எடுக்கணும். 1 கப் சர்க்கரை எடுத்தோம்னா 1 கப் தண்ணி எடுக்கணும். இப்போ ஹை ஸ்பீடில் வச்சு இல்லைன்னா மீடியம் ஸ்பீடில் வச்சு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது வந்துச்சுன்னா போதும். பாகுப்பதம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை பாகை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ பிரெட் துண்டுகளை வந்து ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப் கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற பிரெட் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேஸ்ட்டும் ஆகாது. நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்ட்டிக்கு வரும்போது இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் துண்டுக்கு நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த இனிப்பு கலவையை வந்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வர அளவு உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் கட் பண்ணி வச்ச இன்னொரு பிரெட் துண்டை வச்சுட்டு நம்மளோட ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் வந்து இந்த பிரெட் துண்டுகளை வந்து உள்ளே விட்டு ரொம்ப நேரம் அதில் ஊற விட தேவையில்லை. ஜஸ்ட் திருப்பி மட்டும் எடுத்தோம்னா போதும். கையால் தான் இதை நம்ம திருப்பி விடணும். நம்ம கரண்டி யூஸ் பண்ணோம்னா பிரெட் துண்டுகள் வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த சுகர் சிரப்பில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா ட்ரை கோகோனட், அதாவது உலர்ந்த தேங்காய் துருவல்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பக்கத்தில் இருக்கிற கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையெல்லாம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.